சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று திருவாய் மலர்ந்த திருமகனாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் நீங்கள் வாழ்ந்து சுகித்து செழித்திருப்பீர்கள், வையகத்தையும் வாழ வைப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு 118வது அதனுடைய ஞானத்தின் ஆழம் ஒப்பற்ற ஜீவன், ஹெவன்ஸ் லைஃப் ஃப்ளோ. உங்களுக்குள்ளே ஒரு ஜீவன், ஒரு லைஃப், வேற என்ன சொல்லலாம், ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு பாருங்க. அதை பற்றி நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேர் கற்றுக்கொள்ள ரெடியாக இருக்கிறீங்க? ஆமென். வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த ஒரு புக்கு போதுங்க, 2 புஸ்தகம் வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். அதே வேளையிலே இதை நீங்கள் விளங்கி கொள்ளுவதற்கு சில புஸ்தகங்கள் நான் அறிமுகப்படுத்துகிறேன் பாருங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஒவ்வொரு என்னுடைய செய்திக்கும் தேவனுடைய கிருபையினாலே நீங்கள் 1 கோடி ரூபாய் கொடுக்கலாம். ஏனென்றால் நீங்கள் கோடீஸ்வரர் ஆகிவிடுவீர்கள். அதே போல் நான் அறிமுகப்படுத்துகிற ஒவ்வொரு புஸ்தகத்திற்கும் நீங்கள் 1 கோடி ரூபாய் கொடுக்கலாம். ஏனோ தானோ என்று நினையாதீர்கள். உங்கள் உணர்வுகளை மெருகேற்றுங்கள். நாவு நீங்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அருமையானவர்களே, ஒரு 15 புஸ்தகம் இருக்குங்க, 15 கோடி ரூபா பெறும். நீங்கள் வாசிக்கிற பழக்கம் இருந்தால் ஒரு 5000 ரூபாய் கொடுத்தா நீங்கள் அந்த புக்கை வாங்கிடலாம். சரிங்க ஐயா, எனக்கு இந்த புக்கு பிடிக்கலைன்னா நான் உங்களுக்கு 50,000 ரூபாய் கொடுத்து எல்லா புக்கையும் வாங்கிடுறேன். ஆனால் வாசிக்கிறவர்கள் மாத்திரம்தான் வாங்கணும். வாங்கி தலைக்குள்ளே வச்சா வேலை செய்யாது. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், 3 புஸ்தகங்கள் வாங்குங்க. ஒரு 1000 பேருக்கு நான் அனுப்பியிருக்கிறேன். அத்தனை பேரும் சக்க போர்டு போடுறாங்க. ஏன்? சத்தியத்தை சரியாக கற்றுக் கொடுக்குறோம். வேற மேஜிக்கெலாம் வேண்டியதில்லை. சத்தியத்தை சரியாக அறிந்தால் போதும், சக்க போர்டு போடலாம். ஹல்லேலூயா. பாருங்கள், அந்த ஒப்பற்ற ஜீவன் என்கிற தலைப்பில் இன்றைக்கு 3வது தலைப்பு, அதாவது 118வது செய்தி. நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன். 1 யோவான் 5வது அதிகாரம் 11 மற்றும் 12வது வசனங்கள். 1 John chapter 5 verses 11 and 12. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அல்லவா? அவர் என்னவாக வாசம் பண்ணுகிறார் தெரியுமா? நித்திய ஜீவனாக வாசம் பண்ணுகிறார். அந்த ஜீவன் அவருக்குள்ள இருக்குது, அவர் எனக்குள்ள இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறேங்க, நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிஞ்சால் போதுங்க. யூ கேன் நெவர் லிவ் அன் ஆர்டினரி லைஃப். ஓ யூ ஷால் லிவ் அன் சூப்பர் நேச்சுரல் லைஃப். இயேசுவை போல வாழுவீர்கள். வேற யார்? எலியா, எலிசா, பவுல், இவர்களை மாதிரி நீங்கள் வாழுவீர்கள். இப்போ இட்ஸ் அ நீட் ஆஃப் த அவர் டியர்லி பிலவட். இந்த 21வது நூற்றாண்டிலே எலியாவை போல, எலிசாவை போல, இயேசு கிறிஸ்துவை போல, பவுல் அப்போஸ்தலர் நீங்கள் வாழவில்லை என்றால் இன்னும் 2000 வருஷம் ஆனாலும் சுவிசேஷமயமாக்க முடியுமா இந்த பூமியை? அவரை போல நம்ம வாழ வேண்டுமா? சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளே ஜீவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். நீங்கள் குமாரனை உடையவர்களாக இருக்கிறீர்கள். எனவே நீங்கள் ஜீவனை உடையவர்களாக இருக்கிறீர்கள். அதற்கு தேவையான தகுதியையும் அதற்கு தேவையான அதிசயமான ஆற்றலையும் உங்களுக்குள்ளே தேவன் நிறைத்து வைத்து விட்டு தான் சொன்னார். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். அந்த ஜீவன், அந்த ஜோயே லைஃபை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அருமையானவர்களே, அங்கே என்னதெல்லாம் இல்லை தெரியுமா? குற்ற உணர்வு இல்லை, போர் அடிக்கிற லைஃப் இல்லை, பயம் இல்லை, கவலை இல்லை. என்னெல்லாம் இருக்கு? ரெஸ்ட் இருக்கு, ஜாய் இருக்கு, பீஸ் இருக்கு, பவர் இருக்கு, அத்தாரிட்டி இருக்கு. எந்த பிரச்சனைக்கு நான் தான் தீர்வு என்கிற தைரியம் இருக்கிறது. அருமையானவர்களே, ஆகையினால எந்த ஒரு செத்த சடத்தை பார்த்தாலும் நான் விடுறதே இல்லைங்க. எலும்புதோ எலும்பலையோ நான் அட்டவுன் பண்ணிடுறேன். ஒரு சரீரம் 83 வயசு பாட்டி உயிரோட வந்துட்டான். அது சப்ப மேட்டர். அருமையானவர்கள், ஏன்னா உங்களுக்குள்ள அந்த ஜீவனாக இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அது ஒரு லக்ஸுரி மாத்திரமல்ல, இட்ஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி ஐயா? ஐயா, இயேசு கிறிஸ்து செய்ததை போல நீ செய்யணும். இயேசு கிறிஸ்துவை போல நீ என்ன செய்யணும்? கிராமங்கள் தோறும், நகரங்கள் தோறும் சுற்றி திரியணும்.
ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, அந்த ஒப்பற்ற அந்த ஜீவனை நீங்கள் பரிபூரணமாக பெற்று இருக்கிறீர்கள். இதுக்கு மேலே ஒன்றும் உங்கள் கூட சேர்க்க வேண்டியதே இல்லை. அதைத்தான் இயேசு யோவான் 10:10 சொல்றாரு. நான் எதற்காக வந்தேன்? ஏதேன் தோட்டத்தில் இழந்த ஆளுகையை, தேவனுடைய சாயலை, தேவனுடைய ரூபத்தை, தேவனுடைய அந்த ஆற்றலை நான் மீட்டு கொடுக்க வந்தேன். அதை பரிபூரணமாக செய்துவிட்டேன் என்று சொல்லுகிறார். அதற்கு தேவையான தகுதியாக அவருடைய குமாரனையே உங்களுக்குள்ள வைத்து விட்டார். ஐயா, அந்த ஒப்பற்ற ஜீவனை கட்டவிழ்க்க நான் கற்றுக்கொண்ட நாள் முதல் நான் செல்லுகிற இடத்துல அற்புதம் நடக்காத நாளே இல்லை. பாருங்க, இப்போ சமீபத்தில் சேலம் போயிருந்தேன். ஒரு 100 அற்புதங்கள். அது பெரிய மேட்டரே கிடையாதுங்க. ஏன்? தட் இஸ் த யூனிக் லைஃப் இன்சைட் மீ, ஹெவன்ஸ் லைஃப் ஓவர்ஃப்ளோயிங். ஹல்லேலூயா. ஐயா, இந்த வெளிப்பாடு உங்களுக்கு உண்டாகட்டும். இது என்னத்தை தெரியாது தெரியுமா? அந்த வெளிப்பாட்டுக்கு தோல்வியை பற்றி தெரியாது, பயத்தை அறியாது, குற்ற உணர்வை அறியாது, டிப்ரெஷன் அடையாது. அருமையானவர்களே, ஆமென். ஏன்? நீங்கள் எந்த எஃபர்ட்டும் போட வேண்டியதில்லை. அதில் ஒரு மீட்டிங்கில் ஆவியானவர் பேசுனதை நான் கீழ்ப்படிந்தேன். எதை கீழ்ப்படிந்தேன் தெரியுமா? எனக்குள்ள இருந்து அந்த ஜீவன் வெளியே வந்து கொண்டே இருக்கிறது. எனவே உன்னுடைய செய்தியை கேட்கும் போதே ஜனங்கள் சுகமடைந்திருக்கிறார்கள். சுகமானவர்கள் முன்னால் வாங்கினா 4 பேர் வராங்கங்க. எவ்வளோ நாளுமா அந்த வழியில் இருந்தீங்க? 10 வருஷம். எவ்வளவு நாள் அந்த கட்டி இருந்தது? 17 வருஷம். இப்போ என்னாச்சு? நீங்கள் பேசி கொண்டு இருக்கும் பொழுதே அந்த கட்டி மறைஞ்சு போயிட்டு. ஏன்? 7:38 ஆஃப் த புக் ஆஃப் ஜான்ஸ் காஸ்பல் சொன்னது யார்? இயேசு கிறிஸ்து. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாயும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் அதை உங்களுக்கு வாசிக்கட்டுமா? யோவான் 7:38 வேத வாக்கியம் சொல்லுகிற. யார் சொல்லுகிறா என்பதான் முக்கியம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாருங்க. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனா அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். நதிகள் என்றால் 4 பெரிய ஆறுகள். நிறைய ஆசீர்வாதம் போயிட்டே இருக்குங்க. ஹல்லேலூயா. அதான் சொன்னார் இயேசு. பிதாவே, நீர் எனக்கு தந்த மகிமை இவர்கள் கொடுத்துட்டேங்கிறார். பவுல் வாஸ் அ சாம்பியன் இல்லையா? உங்களுக்கு தெரியும். எதனால தெரியுமா? அவனுக்கு இந்த வெளிச்சம் இருந்தது. எப்பா, இயேசு கிறிஸ்துவிட்ட என்ன மகிமை இருந்ததோ அது எனக்கு வந்துட்டுங்கிறான். எதில் சொல்றாரு? ரோமர் 8:30 அவர் மகிமை படுத்தியும் இருக்கிறார். யூ ஹேவ் பீன் glorified. ஹல்லேலூயா. ஸோ அந்த ஓவர்ஃப்ளோ நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குங்க. நான் சில போர்டில் இருக்கிறேன். அதில் சொல்லுவாங்க, பீகாரில் அங்கே நடக்கிற ஒரு ஊழியத்தில் ஒரு போர்டில் இருக்கிறேன். அண்ணன், நீங்கள் வந்தால் தான் இங்கே ஒரு என்ன இருக்குது, ஃபயர் இருக்குமாங்க. ஏன்? வித் த சென்ஸ் ஐ எம் தேர். ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போதே உடனே எனக்கு ஆவியானவர் ஞாபகப்படுத்துவார். என்ன சொல்கிறாரு? இந்த வீட்டுக்குள்ளே சமாதானத்தை ரிலீஸ் பண்ணுவார். நான் எதை கட்ட விழ்ப்பேனோ அதை பரலோகம் கட்ட விழ்க்கும் என்று சொன்னவரோ என்னுடைய மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்து தானே. அவருக்கு பொய் சொல்ல தெரியுமா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, உன்னை பற்றி தான் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். என்ன பேசுகிறாரு? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையினுடைய உள்ளத்திலிருந்து இப்பொழுதே அந்த ஆசீர்வாத நதி ஓடிக்கொண்டே தான் இருக்குது. உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் யாவற்றையும் நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். எப்பொழுது தெரியுமா? இதை குறித்து உங்களுக்கு ஒரு ரெவலேஷன் வேணும். ஆமாம், ஐ எம் ஃபில்டு வித் அந்த ஜீவ தண்ணீர், லிவிங் வாட்டரால் தேவன் என்னை நிறைத்து வைத்திருக்கிறார் என்கிற வெளிச்சத்தை எப்பொழுது கேரி பண்ணிகிட்டே போங்க. அந்த வெளிப்பாடு உடையவர்களாக இருங்க. ஒரு ஐசியூக்குள்ளே போயிட்டு வர எனக்கு 2 நிமிஷம் தான் கொடுக்குறாங்க. 8 பேர் இருக்காங்க. ஒரே ஒருவருக்காக தலையில் கை வச்சு பேசிட்டு 1 மினிட்ல வெளியே வந்துட்டேன். எனக்குள்ளே இருக்கிற அந்த சுகமளிக்கிற வல்லமை பாய்ந்து சென்று 8 பேரையும் சுகமாக்கி விட்டது. அதில் 4 பேர்கள் ஆப்ரேஷனுக்காக நியமிக்கப்பட்டவர்கள். அருமையானவர்களே, ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் சாட்சி சொல்ல முடியுங்க? என்னுடைய செய்தியை நீங்கள் ஒரு 50 செய்தி கேளுங்க. 15 நிமிஷம் ஷார்ட்ஸ் எல்லாம் இல்லை, ½ அன் ஹவர் வீடியோ. நீங்கள் ஒரு 50 செய்தி கவனிங்க. உங்கள் பிரச்சனைகள் அங்கே இருக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். மாயம் மந்திரம்லாம் இல்லை. எனக்குள்ளே இருந்து அந்த ஜீவ தண்ணீர் அப்படி வந்து கொண்டே இருக்கிறதை குறித்து எனக்கு ஒரு வெளிப்பாடு வந்துச்சு. ஆமாம், இது எனக்குன்னு எடுத்துக்கொண்டேன்.
எதை எனக்கென்று எடுத்துக்கொண்டேன்? யோவான் 7:38 எனக்கென்று எடுத்துட்டேன். இயேசு எனக்கு தான் சொல்லியிருக்காருப்பா, உன்னுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர், அந்த அதிசயமான ஆற்றல், ஆசீர்வதிக்கிற ஆற்றல், சுகப்படுத்துகிற ஆற்றல் வெள்ளம் போல நதிகளாக வெளியே வருகிறது என்ற வெளிச்சம் வந்தது பாருங்க. அற்புதம் நடக்காதே நாளே இல்லை, அது கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது அருமையானவர்களே. ஆமென். ஐயா, இதை அறிந்தவர்கள் அதிலே வாழ்ந்தனர். எதில் வாழ்ந்தனர்? சூப்பர் நேச்சுரலாக வாழ்ந்தாங்க. உங்களுக்கு பழைய ஏற்பாடு வேணுமா, புதிய ஏற்பாடு வேணுமா? யார் யாரெல்லாம் இந்த ஜீவ தண்ணீரை குறித்து, லிவிங் வாட்டரை குறித்து, இந்த சூப்பர் நேச்சுரல் பவரை குறித்து அறிந்திருந்தார்களோ அத்தனை பேரும் சக்கப்போடு போட்டாங்க. இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். இந்த 4 சுவிசேஷங்களிலும் 17 இடத்துல எழுதியிருக்குங்க. என்ன எழுதியிருக்கு தெரியுமா? எல்லாரும் சுகமடைந்தார்கள். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் எல்லாரும் சுகமடைந்தார்கள். ஏன்? அந்த ஜீவ தண்ணீரை குறித்து அவருக்கு ஒரு சென்ஸ் இருந்தது. ஆமென். ஐசியூவில் 8 பேர் சுகமானாங்க. ஏன்? அந்த சென்ஸ் எனக்கு இருந்தது. நான் போகும்போது தான் எனக்குள்ள ஒரு ரேடியேஷன் வந்து கொண்டே இருக்கிறது. பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற அந்த ஸ்பிரிட்டு, அந்த ஜீவ தண்ணீர் இடத்திலிருந்து போய்கொண்டே ஐயா, காணப்படாதவைகள் நித்தியமானவைகள் அருமையானவர். அப்படின்னால் என்ன அர்த்தம்? உங்களுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொன்னால் இட் இஸ் இன்விசிபிள், இட் இஸ் ஆஸ் ரியல் ஆஸ் விசிபிள். இப்போ என் கையை நீங்கள் கவனிக்கிறீங்க பாருங்க, அதே போல் எனக்குள்ளே இருந்து பவர் வந்து கொண்டே இருக்குது அருமையானவர்களே. அப்படிப்பட்ட மேலான வாழ்க்கை வாழும்படியாகவே தேவன் உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள்.